ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம செல்லமாக நம்மளே ஆசையாக பார்த்துக்கக்கூடிய குவானியன் ஸ்டாச்சு தான் இருக்குது. நிறைய குவானியன் ஸ்டாச்சு நம்மக்கிட்ட இருந்தது, எல்லாமே போச்சு. இப்போது இது புதுசாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். குவானியன் அந்த தெய்வத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இவங்க போதி சத்வா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, மனிதனாக பிறந்து தெய்வீக நிலையை அடையுங்கிறவங்க தான் போதி சத்வான்னு சொல்லுவாங்க. இப்போது இவர்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் இது நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் காவியங்கள்லாம் அவங்களோடையும் இவர்களை ஒப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இவங்க இந்தியாவிலேருந்து தான் சீனாவுக்கு போனதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட தெய்வம் இவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிதான். சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது அழுக்குரல்கள் கேட்டாங்களாம் இவங்க. இந்த அழுக்குரல்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, மக்களின் அழுக்குரல்கள் கேட்ட உடனே மனம் உருகி போயிட்டுங்க. அப்படிப்பட்ட கருணை தெய்வம் தான் இந்த குவானியன். இந்த குவானியனுக்கு நிறைய இடத்துல வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலும் குவானியன்னு ஜென்ரலாக நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா ஜப்பானில் எது கெனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் உண்டு. இவங்களை யாரெல்லாம் இதுக்காக நீங்கள் பெரிய தவமோ இதற்காக ப்ரேயர்ஸோ பண்ண வேண்டாம். இவங்களுடைய ஆற்றலே போதும். நம்ம எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும், இதோட மந்திர உரு போட்டு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும்போது, எங்கள் வீட்டில் முதல்ல குவானியன் ஸ்டாச்சு சிலை வரும்போது அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ரொம்பலாம் நான் சிலை வாங்கி வைக்கிற அளவுக்கு, அவ்வளோ பணம் கொடுத்த சிலை வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு அது ஒரு கிஃப்டாக கிடச்சிது. அந்த கிஃப்ட்டை நான் வீட்டு வாசல் பார்த்தபடி வச்சுருந்தேன். என்னைக்கு அதை வீட்டில் வச்சாங்கன்னோ, தேவையில்லாத நபர்கள், நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும் சொந்தக்காரங்க, பொறாமை குணம் கொண்டவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடியே எடுத்து வைக்க முடியாது. அவங்க அப்படி பாதுகாப்பாங்களாம். இவர்களுக்கு இந்த ஆற்றல் ரொம்ப பெருசில் சின்னதாக நம்ம ஒரு சின்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ, பால் சாதம், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தினமும் நெய்வேத்தியம் வைக்கிறதுனால பால் சாதம், தயிர் சாதம் என்ன இருக்கோ அதை வச்சுருவோம். பட் நம்ம குட்டியாக ஒரு கிளாஸில் தண்ணியோ இல்லை பிளாக் டீ இந்த மாதிரியான விஷயங்கள், மாதுளம் பழம் படைச்சு, ஆரஞ்சு பழம் படைச்சு இவங்கள வெளியில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இங்கே பிடிச்சிட்டு இருக்கும்போதே கையில் வைப்ரேஷன், அப்படி ஒரு ஆற்றல் கொண்டவங்க இவங்க. அப்போது இவங்களை நம்ம வாசல் நோக்கும்படியாக வீட்டில் வச்சுட்டோன்னா, வரவேற்பறையில் வீட்டுக்குள்ளே தேவையற்ற நம்ம வீட்டில் கண்ணு வைக்கிறதுன்னு சில பேர் வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு நோட்டம் விட அவங்கெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கட்டாகி போயிட்டே இருப்பாங்க. நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இவங்க அது மட்டும் இல்லை, எதை நினச்சி நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அவங்களாவே மாறுவாங்க. நம்மளுடைய மக்களின் கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் சொர்க்கத்தையே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு பூமியில் இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் உடல் உபாதையா இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம், வீட்டில் மனசு கஷ்டமாக இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா கருணாமூர்த்தி, கருணை உள்ளம் கொண்டவங்க. அப்போது இவங்களை பற்றி பேச நமக்குள்ளேயே அப்படியே கருணை வரும். வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கா, இவங்களை வீட்டில் வச்சாலே போதும். சண்டை சச்சரவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற சண்டை, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற சண்டை, இது எல்லாம் தீரும். மாமியார் மருமக சண்டை, எல்லாருமே ஓரளவு கம்பேஷனேட்டாக போயிடுவாங்க. அப்படியும் இருக்கலாம். அதே மாதிரி செல்வத்துக்காக இவங்களுக்கு தாமரையில் இருந்து உதித்த ஒரு மாணிக்கம், ஒரு ஜெம் ஸ்டோன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இதுவும் உண்டு. இவங்க மந்திரமும் அதுதான். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஷ்டங்கள், பண கஷ்டம், பிஸ்னஸில் பிரச்சனை, நம்மளை ஏமாத்துறதுக்கு யாராக இருக்காங்க, எல்லாரையும் அழிக்கக்கூடிய தெய்வம் இவங்க. கர்ம வினையினால் நம்மளுக்கு கஷ்டப்படும் போது, கர்மா வினையினால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும்போது அதையும் போக்க வல்ல தெய்வம் தான் இந்த குவானியன். நீங்கள் பெருசாக இவங்களுக்கு மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓம் மணி பத்மேகம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கர்மவினை நீங்கும், நமக்குள்ளே இருக்க சச்சரவு நீங்கும், தடைகள் நீங்கும், பாதுகாப்பு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாமே தர ஒரு அட்டகாசமான தெய்வம்னா இந்த குவானியன் தான். இந்த குவானியன் எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடித்தது. எங்கள் வீட்டில் நல்ல ஒரு பெரிய சிலையே இருக்கும்.
அந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்குன்னு நீங்கள் பெருசாலாம் வச்சுக்க வேண்டாம். சின்னதாக இந்த மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தாலே. நேற்று கிளாஸ்க்கு வந்திருந்தவங்க கூட சொன்னாங்க, மேம் உங்ககிட்ட இருந்து அந்த குவானியன் போனதுலேருந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்குது, தனியாக இருக்கேன் நான், யாரும் தேவையில்லாத நபர்கள்லாம் வரதில்லை, வர்றவங்கெல்லாம் எனக்கு உதவுற மாதிரி தான் இருக்காங்க, அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் இருக்குது. இரவில் எங்கள் அம்மாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இரவில் நான் போகும்போது அப்படியே ஒரு ஒரு தெய்வம் அங்கே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி உணருவீங்க. அப்படி நமக்கு கூப்பிட கூப்பிட வர்றவங்க தான் இந்த அன்பால் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா இவங்க 100 அடி எடுத்து வச்சு நம்மக்கிட்ட வருவாங்களா நம்மளுடைய தேவைகளை அழுகுறலை போக்குறதுக்கு. ஸோ குவானியன் ஸ்டாச்சு இருந்தாலே போதும், அதற்கான நீங்கள் தீட்சை வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த சிலை வீட்டில் வச்சாலே போதும், அத்தனை நன்மை நடக்கும்.